சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க. மேடம் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க. சண்டையும் போல. எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி எனக்கு 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆச்சு. லவ் மேரேஜா? இல்லை வீடு அது அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி, நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? நல்லா அதெல்லாம் சந்தோஷமா. எவ்வளோ பசங்க? ஒரு ஆம்பளை பசங்க 2 பொண்ணு. சரி, எவ்வளோ நாள் ஆச்சு பொண்டாட்டி போய்? போயிட்டு அவங்க 4 மாதம் ஆகுது மேடம். 4 மாதம் ஆச்சா? அதுக்கு பசங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரு பையனோட தொடர்பு இருந்து மன்னிச்சு இட்டுன்னு வந்து நல்ல மாதிரியே வச்சிருந்தோம், கூட வச்சிருந்தோம். அடிக்கடி அவங்க அம்மா பேசி கேட்டுன்னு பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறது மாதிரி. உங்க பாக்கெட்ல இருக்கு? என் பாக்கெட்ல இருக்கு. வீட்டுன்னு சொல்லிட்டு சட்டை கேட்டு நிம்மதியாக படுப்பேன். வேலையிலேருந்து வந்து பணத்தை எடுத்துட்டு காலையில கேட்டா இல்ல எடுக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொய் பயங்கரமா இருக்கு. ஏன் அப்படி? அவங்க அம்மா பேச்சு நிறைய கேட்குறாங்க மேடம். என் ஒய்ஃப் அவங்க அம்மா தான் மேடம் மெயின் காரணமே. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டில் மாமனார் இல்லை, மாமனார் இறந்துட்டாரு. அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. வேற பசங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு? ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. பெரிய பொண்ணு எங்கள் ஒய்ஃபு, அதுக்கடுத்தது ஒரு பொண்ணு, அதுக்கடுத்தது ஒரு பையன். அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க அம்மா. மாமனார் 20 வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க. மாமனார் இறந்தாரு, அதுக்கப்புறம் அவங்களை யாரும் கண்டுக்கிட்டு. இல்லை, இந்த ஒரு பையன் பழக்கம் ஆச்சு சொல்றது அவங்க கற்பனையா? இல்லை மேடம், உண்மை கை மூலமாக நேரடியாக பிடிச்சி அந்த ஊருக்கே தெரியும். அவங்க ஊருக்கே தெரியும். கை காலமாக பிடிச்ச மாதிரி அவங்க தாத்தாக்கிட்டே காமிச்சேன். அந்த ஊருக்கே தெரியும். மறுநாள் வெடிஞ்சு 8 மணிக்கு பிடிச்சேன் கை காலமாக அவங்கள. மறுநாள் காலையில் கேட்டதுக்கு எதா இருந்தாலும் காலையிலே பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். காலையில் 8 மணிக்கு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. ரெஸ்பான்ஸ் எதுவுமே எடுக்கல யாருமே. அப்புறம் மன்னிச்சு நானே கூப்பிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி. மனைவி என்ன சொன்னாங்க? மனைவி நான் இதுக்கு முன்னே நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே 2 வருஷமா தொடர்பு இருந்துச்சு எனக்கு அப்படின்னு என் எதிர்க்கே சொன்னாங்க அங்கே. சரி கல்யாணம் ஆயிடுச்சு திருந்துடலாம்ல, எதுக்கு அதே பழக்கம் வச்சுக்கிற அப்படின்னு அதையும் கேட்டேன் நான். இது எப்போ நடந்தது? இது பையன் நான் 3 மாதம் குழந்தை மேடம். இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 3 வருஷம் இருக்கும். அதே மாதிரி அங்கேயே இடம் கொஞ்சம் கொடுத்தாரு மாமனார். அங்கே வீடு கட்டினேன். அங்கே அவங்க ஊர்லேயே 3 வருஷமா இருந்தேன் நான். இங்கே சென்னையில் 1 வருஷம் இருந்தேன் அவங்க கூட. அங்கே 3 வருஷம் இருந்தேன் அவங்க கூட. எங்கள் அம்மா எங்கள் தம்பி யாருமே பார்க்கல நான். அந்த அளவுக்கு அவங்க மருந்து வச்சு செய்து வச்சுருந்தாங்க எனக்கு. மெயின் காரணம் அவங்க அம்மா தான் மேடம். என்ன பண்ணுறாங்க அவங்க? சொல்லி எதுனா ஒன்று சொல்லி வர வச்சுட்டு மேடம் ஃபோன் பண்ணி. மொபைல் எனக்கு தெரியாமல் மொபைல் வச்சுருந்தாங்க எங்கள் ஒய்ஃபு. எனக்கு தெரியாமல். யார் வாங்கி கொடுத்தாங்க? அது தெரியல மேடம். யார் வேலைக்கு போகிறாங்களா உங்கள் ஒய்ஃபு? வேலைக்கு இங்கே வந்தால் கொளுத்தொலிக்கு போவாங்க மேடம். அப்படி அம்மா கூட தான் போவாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ஊரில் இதேமாதிரி சென்னை கிளம்பி வந்துடுவோம். ஊரில் வயல் வேலைக்கு போவாங்க, அதில் வேலைக்கெல்லாம் போவாங்க. இப்போ உங்கள் அம்மா தம்பி எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ அதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எத்தனை கூட பிறந்தவங்க? ஒரு தம்பி ஒரு அக்கா மேடம். அக்கா பார்ப்பீங்களா? அக்காவை பார்ப்பேன், எல்லாரும் பார்ப்பேன். சந்தோஷமா இருக்கீங்க? அதெல்லாம் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கும். இப்போ உங்கள் மனைவியோட தான் பிரச்சனை. ஆமாம் மேடம். அவங்க என்ன சொல்கிறாங்க? மனைவி வந்து வரேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அம்மா அனுப்ப மாட்டேங்கிறாங்க மேடம். அம்மா அனுப்புறது இல்லையா? ஃபோன் பண்ணாலும் மாநகர் அசிங்கமாக திட்டுது. சரி ஒரு நாள் ஊரில் திருவிழா பசங்களை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. நான் அச்சில் பார்க்க வேலைக்கு போனேன் மேடம். அன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். பஸ் ஃபேர் 200 ரூபா கொடுத்துட்டு
கிளம்பி வா ஊருக்கு கிளம்பி போ, நான் ஈவினிங் காசு எடுத்துன்னு வரேன் சீட்டு கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஈவினிங் போய் பார்க்குறேன் 3 பசங்க காணோம், ஒய்ஃபும் காணோம். கேட்டதுக்கு பாட்டி தான் பார்த்துருந்தாங்க பசங்களை ஊரில் படிக்க வச்சு. பாட்டி கேட்டதுக்கு உங்கள் பொண்டாட்டி இட்டும் போயிட்டாரு அப்படின்னு. கொளத்தூருக்கு போனேன், அங்கே போய் கேட்டதுக்கு அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமியாவுக்கு ஃபோன் பண்ணேன், மாமியா ஃபோனில் அவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க இன்னைக்கு கேப்பலமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து 1 வாரம் வேலை செஞ்சு சரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து 1 வாரம் வேலை செஞ்சுட்டு அந்த சேலரி எடுத்துகிட்டு இங்கே எம்ஜிஆர் நகர் அவங்க இருக்கிற இடத்துக்கு போனேன். மாமியா மச்சான் பொண்டாட்டி என் ஒய்ஃபுக்கு அவங்க மாமன் பொண்டாட்டி எல்லாம் என்னை அடிக்க வந்துட்டாங்க. எதுக்கு? கூப்பிட போனதுக்கு. சும்மா அடிப்பாங்களா? கூப்பிட்டு போறதுக்கு அடிப்பாங்களா? ஆமா மேடம், சென்னையில இருந்து நாங்க பள்ளிக்கரன்ல இருந்து. எதுக்கு உங்களை அடிக்கணும்? எதுக்கு கட்ட வார்த்தையில திட்டணும்? நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணும். இல்ல மேடம், எதுவுமே என் மேல ஒரு சின்ன சும்மா தப்பு திட்டுவாங்களா? இல்ல மேடம், அவங்க அப்படிதான் மேடம் எப்பவுமே மூஞ்சில கொத்தையே காட்டு போங்க. எதுக்கு? கூப்பிட போனா அதே மாதிரி தான் மேடம் பண்ணுவாங்க. கூப்பிட போனா ஏன் அடிக்கணும்? நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன் மேடம், அவ்வளவுதான் மேடம். மத்தபடி வேற எதுவுமே வேற தப்பு எதுவுமே பண்ண மாட்டேன் மேடம். கூட்டு விசாரிச்சு கூட பாருங்க மேடம். நீங்க ஏதாவது செய்யாம எப்படி திட்டணும்? எதுக்கு திட்டணும்? பொண்டாட்டியை கூப்பிட போனா அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க மேடம். அடிக்க ஒரு நான் அடிச்சு மேடம், அதுக்கு முன்னே அடிச்சிருந்தேன் இல்லைன்னு சொல்ல. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து திருந்தி கூட்டத்துல இருந்து அவங்க மேல கையை வைக்கிறது கிடையாது. திட்டத்தை கூட பயப்படும் நான். சரி தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சுட்டு வந்து நம்ம வாழ்ந்துங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கம்மி பண்ணிட்டேன். சண்டே மட்டும் சாப்பிடுவேன், மற்ற டைம் சாப்பிடவே மாட்டேன். உண்மையில் மேடம், சண்டே மட்டும் சாப்பிடுவேன். அது ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு கப்புன்னு படுத்துக்குவேன். பசங்க படிக்கிற குழந்தை அதே மாதிரி பசங்களுக்கு ஏற்ற எங்கள் பாட்டி பேரன் சின்ன பையன் இருக்கார்ல, அவன் மேலே ரொம்ப பாசம் பாட்டிக்கு. அவங்க கூட்டார் சொல்ல வச்சு தான் நாங்கள் அது கூட அங்கே போனேன். நான் இங்கே 8 மணிக்கு கிளம்புனா அவங்க வீட்டுக்கு போய் சேர்த்துக்கு மணி 10, 11 மணி ஆகிடும். இந்த நேரத்தில் தான் நீ வந்து கூப்பிடுடா பொண்டாட்டியா, பகலில் வந்து கூப்பிட மாட்டேடா அப்படின்னு திட்டுவாங்க. வேலையை முடிச்சுட்டு அப்படியே போவோம், யூனிஃபார்ம் மாற்றாத அதே யூனிஃபார்மோட போவோம். அக்காவா? ஆமாம் மேடம், அக்கா. உங்களுக்கு பசங்க இருக்கா? பள்ளி உட்காருமா. ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. படிக்கிறாங்க. பொண்ணு 9வது படிக்கிறா, பையன் 7வது படிக்கிறான். அம்மா என்னம்மா? குழந்தைய மருமகளை வேணும். ஏன் அவங்க கோவிச்சுட்டு போயிருக்காங்க? ஒண்ணுமே சண்டை இல்லை, நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வராத்தன்னு சொன்னான். என்னடா தம்பி இப்போதான் வந்தாப்புல மறுபடியும் பொண்டாட்டி போறேன்னு சொல்றாப்புல, என்னடா தம்பின்னு கேட்டேன். இல்லைம்மா அவள் பார்க்க போறேன்னு சொல்கிறேன், நான் என்னம்மா பண்ண முடியும் இவன் சொன்னான். சரி அப்போனா போய் பார்த்துட்டு வரட்டுமாடா, பஸ் தர காசு இல்லைடா அப்படின்னு சொன்னான். அவன் 200 ரூபா எடுத்து கொடுத்தான். மீண்டும் அப்போ குழந்தைக்கு ஏதாவது துணிமண்டை வாங்கி போகணும்ல, அப்புறம் நான் 210 ரூபா நான் எடுத்து கொடுத்தேன். ஏமா அடையார் வண்டி வந்தாக்கா ஒரே 100 ரூபா கொடுத்து மாற்றிக்க. அடையார் வண்டி வரலன்னா இங்கேருந்து தாமத்துக்கு 10 ரூபா பஸ் பேர், இந்த 10 ரூபா பஸ் பேர் போட்டு போய் பெருங்குளத்தூர் வண்டி ஏறி நீ போமான்னு சொன்னான். சரி அத்தன்னு சொன்னான். ஒரு வெந்தய கலர் புடவை என்னது மணி வச்சு புடவை கூடு அத்தன்னு கேட்டான். ஏமாம்மா நீ எடுத்து கட்டி தானோன்னு சொன்னான். இல்லை அத்தை நீ எடுத்து கொடு, எனக்கு அந்த புடவை மேலே ஆசை இருக்குது, அந்த கலர் புடவை இல்லை அத்தைன்னு சொன்னான். கடைச்சி பயணம் போந்து சரி அப்போ நான் எடுத்து கட்டின்னு போமான்னு சொன்னேன். எடுத்து கொடுத்தேன். சந்தோஷமா அத்தை நான் புதன்கிழமை அன்னைக்கு போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருந்துட்டு மாமா வரும் சனிக்கிழமை நைட்டு மாமா கூட இல்லையா, நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துடுறேன் அத்தைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போனால், சரிம்மா 200 துணிமண்டை வாங்கிக்கின்னு போ, அந்த 200 எதுவும் பண்ணிக்காது, பஸ் பேர் 200 துணிமண்டை வாங்கிக்கின்னு போ, அம்மா ஆயா பார்த்துக்கிறாங்க, அப்பப்போ 1 ரூபா வச்சு இருக்காது, நீ மொத்தமாக 1 கிலோ 1/2 கிலோ வாங்கி கொடுத்துட்டு வந்தால் அன்னாடிக்கு ஒன்று கொடுக்கும் குழந்தைங்களுக்கு, நான் சொல்லி அனுப்புகிறேன் விளக்கமா. சரி அத்தைன்னு சொன்னேன். மீண்டும் நான் கட்டி எடுத்துங்கன்னு போன புடையோ அவுத்து போட்டுட்டு கொடியில் ஸ்கூலில் படித்து இந்த குழந்தை எங்கள் அம்மா விட்டு இட்டார சொல்லி அங்கே போய் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு, ஆயா என் மேலே முன்ன மாதிரி நம்பிக்கை இல்லையாயா, நான் போய் எங்கள் தாத்தா சீரியஸாக கிடக்குறாங்க, நான் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துடுறேன் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு இட்டு போனேன் மேடம். மறுபடியும் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா குழந்தை இட்டுன்னு போனால் இன்னும் காணமா, தானம் வந்தால எங்கே மாக்கிறா ஆக்க நல்லா சாப்பிட்டானு நான் ஃபோன் பண்ணுறேன், அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இல்லைம்மா குழந்தை இட்டுன்னு போனால் இன்னும் இட்டார்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னம்மா சொல்லிட்டு போனேன், ஆயா என் மேலே நம்பிக்கை இல்லை ஆயா, இனிமேலுக்கு நான் வருவேன் ஆயா, அப்படிலாம் என் மேலே நம்பகலாம் இருக்காது ஆயா, நான் குழந்தை இட்டுன்னு போய் காமிச்சிட்டு வரேன் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இட்டுன்னு போய்க்கிறா. அங்கே இருக்கிறவங்களாம் இல்லை உன் மேலே நம்பிக்கை இல்லை தானா, உங்ககிட்ட எப்படி படிக்கிற குழந்தைய நம்பி அனுப்புறது, ஏன்டி போய் ஏன் அப்படி நம்பிக்கை இல்லை, அவள் அப்படிதான் போய் சொல்லிட்டு இட்டு போவா. மறுபடியும் 1 வருஷம் 6 மாதம் 7 மாதம் சென்று தான் வருவா. அப்புறம் பஞ்சாயத்து பண்ணணும். முன்ன அது போல் தான் நாங்கள் அங்கே இருந்தோம். அங்கே போய் அனாதை ஹாஸ்டல் எடுத்த மாதிரி திருவண்ணாமலை பார்த்து 2 குழந்தை 3 வருஷம் ஆகுதுன்னு போய் சேர்த்தாங்க. 3 வருஷம் ஸ்டேஷன்ல பணம் கட்டி 20,000 ரூபாய் செலவு பண்ணி அப்புறம் போயிட்டு குழந்தை மீட்டணும். எங்கள் வீட்டுக்காரர் புருஷன் செத்துட்டாரு, என்னால் குழந்தை 3 குழந்தைய வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பொட்டை புள்ளி சேர்த்துட்டு
அந்த கை பையனை லாஸ்ட் பையனை இட்டுக்குன்னு செஞ்சிக்கு மாத்திரம் அவங்க ஆயா ஒரு அத்தி ஊர் போயிட்டா. அப்புறமா ஒரு வாரம் சென்னை என் தங்கச்சி பொண்ணு பண்ணுறா. அவங்க சித்தப்பா பொண்டாட்டி 2 பொண்டாட்டி அவங்க சித்தப்பாவுக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க, என்ன சத்தி உங்கள் சேட்டு வீட்டு பசங்களை எடுத்துமே அனாதை ஹாஸ்டலில் திருவண்ணாமலை சேர்த்துட்டு வந்துட்டாலாம தானம், உனக்கு தெரியாத சத்தின்னு என் தங்கச்சி கையில் வந்து அவங்க சித்தப்பா பொண்டாட்டி சொல்லிக்கிறாங்க. அப்புறமா என்ன ஏக்கா அனாதை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்துட்டாலாம், குழந்தைய சேர்த்துட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு தானம் சொல்கிறாங்க. யாருமா உனக்கு சொன்னதுன்னா தானம் தான் சொல்லிக்கிறா, அவங்க சித்தப்பா பொண்டாட்டி என்கிட்ட உண்மையாக சொல்கிறாங்கக்கான்னு சொன்னான். அப்புறமா சரி குழந்தை காதால் கட்டு நம்ம இருக்க முடியாதுல்ல, உடந்தடன்னு அப்புறம் மெட்ராஸ்லேருந்து ஒரு 2000 எடுத்துக்கின்னு நான் போனால் ஆள் இல்லை, அவளை இல்லை, அங்கே இல்லை, யாரும் இல்லை. அப்புறமா போய் பார்த்தா அப்புறம் ஒரு 10 பேர் ரிட்டர்ன் போனோம், ஒரு ஆட்டோ எடுத்துன்னு ஆள் அங்கே இல்லை. அப்புறமா திரும்பி ரிட்டர்ன் வந்தாக்கா மெட்ராஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5000 எடுத்துன்னு ஸ்டேஷனுக்கு போனோம். இது போல் குழந்தை அப்புறம் நாம் தான் அங்கே ஆள் வச்சு அடிக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது. ஒன்று பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு இது நடந்து? 3 வருஷம். 3வது வருஷம் நடந்தது. ஏன் அப்படி பண்ணா? அது அவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது மேடம். அப்புறம் அவங்க வந்து மேடம் வேற யாரு கூட பேசிட்டு இருக்காப்லக்குது. அப்புறம் மேடம் இவங்க குடும்பத்துல நான் தலையிடவே மாட்டேன், எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு கட்டி கொடுத்தாங்களா நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அப்புறம் அது வந்து 7500 தப்பு கொடுத்து பண்ணியிருக்காங்க கார் இது. வச்சு இங்கே கோயம்பேட்டுக்கு வந்தா நின்று விடு. தனபிச்சத்தில் கூட்டு விட்ரு. அப்புறமா கார் வச்சு ஒரு 8 பேர் அனுப்பினோம், எங்கள் ஊர் தலைவரெல்லாம் அனுப்புனாங்க. அப்புறமா ஒரு போலீஸ் மூலியமா போய் அவங்க அம்மா மட்டும் இட்டுன்னு வந்தாங்க. அவள் செஞ்சிக்கு மாத்திரம் குழந்தைய கை பெயின் வச்சுன்னுக்கிறா. அவங்க அம்மாவை செஞ்சில் ஏறி விட்டு இன்னாரப்பட்டாலும் நீ குழந்தையோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே போய் அவங்க ஊர்லேயே கட்ட பஞ்சாயத்து பேசிக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து வாங்கணும், இது போல் குழந்தை ஒரு தேசம் அது ஒரு தேசம் இருக்கக்கூடாது, உன் பொண்ணு ரொம்ப அட்டகாசம் பண்ணது மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் கட்ட பஞ்சாயத்து அவங்க அம்மா வீட்டு ஊர்லேயே பேசி இவங்க மாமியா வீட்டு ஊர்லேயே அப்புறம் திருவண்ணாமலைக்கு போய்க்கிறாங்க. திருவண்ணாமலையே குழந்தை விட காணோம். இப்போ தான் நான் வந்து சேர்த்தீங்க, போன வாரம் தவப்புன்னு செத்துட்டேன்னு நான் குழந்தைய விட மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறமா அங்கத்தி மூலியமாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கண்டாச்சிபுரத்துலேருந்து அப்புறமா குழந்தைய விடுங்க, கொஞ்சோண்டு அவரு செத்துட்டு ஒரு நிலம் இருக்குது, இந்த வீடு இருக்குது, அவங்க தம்பி விட மாட்டேன்னு தகராறு பண்ணுறாரு இப்படின்னு ஐடியா சொல்லி அதுக்கு பிற்பாடு வந்து இட்டுக்குன்னு குழந்தைய மீட்டு இட்டுக்குன்னு வந்தோம். குழந்தை இட்டுக்கு நம்ம போவா வானம்னு சொன்னாக்கா அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே நறு ரோட்டில் ஜனம் ஃபுல்லாக மேடம் அவங்க ஊரில் தான், கொளத்தூரில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் பெண்ணாத்தூரில் சித்தப்பா மாமா எல்லாம் சித்தப்பா தங்கச்சி அத்தை சாரு எங்க ஜாதி ஜனம் அந்த யாரும் இல்லை, ஊரே பாத்துருக்காங்க. அந்த ஊரு ஜனமே நின்னுட்டாங்க. அப்படியே என் காலை வந்து மேடம் நடு ரோட்ல உயிர்ந்துட்டா. இவன் அடிச்ச அடி மூஞ்சில கொஞ்சம் லைட்டா காயம் வருது, தலைலாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா அதுக்கு ஒருபாடு காலை பிடிச்சின்னு சாமி காலில் உயிர் மாரி உயிர்ந்து விட மாட்டுக்கிறா. நான் காலை தூக்குனா வாரி விட்டுருவா, நான் குழந்தை கையில வச்சுக்கிறேன், என் காலை வாரி விட்டுட்டா என்ன பண்றது, ஏதாவது தட்டுமா தடாத, இந்தாண்டு ஒரு குழந்தை இந்தாண்டு ஒரு குழந்தை 2 பொட்டை பிள்ளையும் கையில வச்சுக்கிறேன், பச்சை மண்ணு பேரன். அப்புறமா அத்தை நான் ஒன்னோட்டு ஒரு பொண்ணு தான் அத்தை, உஷாசி நம்ம மாதிரி நானும் ஒரு பொண்ணு தான் அத்தை, என்னை மன்னிச்சு ஏத்துக்க அத்தை, என்னை இங்கே விட்டுட்டு போகுது அத்தை, இனிமேலுக்கு அந்த தப்பு பண்ண மாட்டாத்த. எத்தனை வருஷம் மாடி தானே இப்படியாக்கும் அந்த தப்பு பண்ண காத்துந்து, என் பிள்ளைக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டேடி தப்பு, நியாயமா தானே, உன்னை நம்பி தானடி, எங்கேயாவது கடந்து போயசி போங்க, எங்கேயாவது இருந்து போங்க, நம்ம பிள்ளைன்னு இருக்கட்டும் தாண்டி நான் உங்க ஊருக்கு அனுப்பினேன் என் மட்டும் பிள்ளைய. இப்போ அல்லா பழகவும் கற்று கொடுத்துட்டு இந்த வேலையும் என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டியாம்மா, உன்னை நம்பி தானம்மா மெட்ராஸுக்கு விட்டு வரோம், இப்படி பண்ணிய நியாயமா தானேன்னு கேட்குறேன். அத்தை நான் எத்தனை வருஷம் மாடி உனக்கு பழக்கம் இருந்தேன்னு, அத்தை இந்த 2 வருஷமா தான் எனக்கு அவங்களுக்கு பழக்கம். அப்போ இப்படியா வந்து துரோகம் பண்ணலாமா, நியாயமாம்மா, எனக்கு மருமாலாம் வந்து நீ இப்படி பண்ணுறேன், ஒரு உலகத்தில் தலை குஞ்சு நடக்க தேவையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் இனிமேலுக்கு அப்படிலாம் பண்ண மாட்டேன் அத்தை, சத்தியமாக என்னை எட்டும் பார்த்தேன்னு சத்தியம் பண்ணி விடவே மாட்டேன்ட்டேன். காலை ரோட்டில் எல்லாம் அனைத்து பேரும் பார்த்தாங்க, சொந்தக்காரு பந்தக்காரு அவ தப்பு பண்ணதை. நீங்க அங்க உட்காருங்க. எடுத்து போட்ட மூக்குத்தி தான் அது, நான் எடுத்து போட்டு அனுப்பினேன் 850 செருப்பு. அத்தை அத்தை எப்படி பாப்பாங்க அவங்கள? அவங்களா பாப்பாங்க நல்லா தான். எனக்கு எங்க வீட்டுக்காரர் 50 பண்றாரு. என்ன பண்றாரு? அடிக்கிறாரு, ஒதிக்கிறாரு, சந்தேகம் புரிகிறாரு. என்ன சந்தேகம்? எதனால சந்தேகம்? எதனால சந்தேகம்? இப்போ வந்து மாமனோ சித்தப்பனோ ஏன் அப்படி, ஏன் சந்தேகம்? அவரு அப்படி பண்றாரு. ஏன் எதுக்கு சந்தேகப்படணும் உங்க மேல?
என்ன விஷயம் எதாவது கேட்டோம்னா என்ன இப்போ காசு தகவலோ ஏதோ நம்ம விரும்பி கேட்டோம்னா நீ அப்படி போன நான் அப்படி வந்த எப்படி பண்ண? நீ அங்கே போன அங்கே பேசியிருந்த ரோட்ல இருக்க பேசி முறை ஒரு தங்கச்சி அம்மா கிட்ட போய் பேச கிட்ட இருந்து நான் வேலைக்கு போகல சொல்லு நான் வேலைக்கு போகணும்னு சொல்லு. அப்படிலாம் இருந்தால் எப்படி குடும்பம் பண்ண முடியும்? பஞ்சாயத்து பண்ணி இட்டு போனாங்க 6 மாசம். எதுக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க? இப்போ சண்டை போட்டு இட்டு வந்துட்டாங்க. அவங்க வேற எதுக்கு பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் பண்ணலையா? எந்த பிரச்சனையும் இல்லை. புருஷனுக்கு துரோகம் பண்ணவே இல்லை இல்லை சொல்றாங்களே உங்க மாமியார். நான் துரோகம் பண்ணல. இப்போ வந்து காசு வாங்க இருங்க அப்ப கொளத்தூர்ல எதுக்கு கால்ல வந்து எதுக்கு ஒண்ணு அடித்தாங்க. இப்ப மேடம் எம்மா அடி கல்லுல அடிக்குது எல்லாம் நான் போயில சொல்ல நான் தப்பு பண்ணல. இப்ப ஃபர்ஸ்ட் கெட்டு போன ஏன் சொன்னாங்க கெட்டு போன என் கல்யாணம் பண்ணிச்சு ஒரு 10 பேருக்கு 3 பிள்ளை எனக்கு பிறகு சொன்னீங்கல்ல என் 3 பிள்ளை இட்டுன்னு வந்துட்டேன். 10 பேர் ரோட்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இது இப்ப இடையில இட்டு போகுது. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நல்ல மாதிரியா இருந்தோம். சின்ன வயசுல இட்டுன்னு போலையா மேடம்? பச்சை குழந்தையில நீ அப்ப இட்டுன்னு போயிருக்கணும். நீங்களே சொல்லுங்க. பச்சை குழந்தையில இட்டுன்னு போயிருக்கணும். என்ன இப்படி 3 பிள்ளையும் எனக்கு பெக்கல சொல்ற? என் 3 பிள்ளையும் நான் இட்டுன்னு போறேன் நீ அப்பயே இட்டுன்னு போயிருக்கணும். அப்படி சொல்ல நடக்கல. அப்ப நடக்கல. திரும்ப 6 மாசம் சொந்த ஊர்ல வளர்ந்து சொந்த வீடு கட்டிட்டு அப்புறம் எல்லாம் பார்த்துருக்கு இது பண்ணி இருக்கு எப்படி இருப்பாங்க? எனக்கு சந்தேகம் குடும்பம் பண்ண முடியாது அவ்வளவுதான். அப்ப நீங்க பால் குடிக்கிற குழந்தை கூட நீ விட்டுட்டு போன. உங்க மாமியாருக்கு பதில் சொல்லுங்க. பால் குடிக்கிற குழந்தை விட்டியா இல்லையா? பால் கூட விட்டேன். மாட்டுப்பால் வாங்கி ஊத்தி வளர்க்குறாங்க. அவங்க 2 பிள்ளைங்க பால் என் பிள்ளைங்களை பார்க்க மாட்டேங்கிற உன் பேர பிள்ளைய பாக்குறியா? இப்ப வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்றாங்க எங்க ஆயாவா. எங்க ஆயா என்ன தெரியுமா சொல்றாங்க? இப்ப இங்க வரணும் நீ கூட சொல்றாங்க. அந்த எச்எம் டீச்சருக்கு போன் பண்ணி கேளு மேடம் ஒரு வார்த்தை கேட்டு தப்பு இருந்தா நான் எது வேணாலும் ஏத்துக்கிறேன். அந்த மேடம் குத்தா ஒரு நாளாவது இவ முகத்தை அந்த மேடம் பாத்துக்கறாங்களான்னு கேளு மேடம். இவ முகத்தை தாய் முகத்தை 3 மாசத்துக்கு பால் கொடுத்தா அப்ப நான் பாத்துக்கிறேன். நீ வேலைக்கு போ என் பசங்க என் கையில இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்க அவங்க காசு சம்பாதிச்சு வேலைக்கு போனா நடு பண்ணாலும் யார்கிட்ட கொடுத்த? அவங்கதான் எங்க அம்மா மேடம் என்ன இவ சாப்பிடுற துன்மண்ட முதலான்னு எங்க அம்மா எங்க ஆயா தான் கொடுப்பாங்க. காய் கறி அல்ல வாங்கி வந்து வைக்க மெய்யா போய் கேட்டு பாரு. இன்னைக்கு அதை கூட சொல்லாது. நான் கொடுப்பேன் அவங்க வாங்க வைப்பாங்க. அவங்க இல்லாத கொடுப்பாங்க. நான் வேலைக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுப்பேன். எப்படி கொடுக்காது இருப்பாங்க? குழந்தைங்க எல்லாமே வாங்கி குடுத்துருவாங்களா? ஒரு பங்கு கூட முகத்தை பார்த்து சொல்லுதானா? உன் முகத்தை பார்த்தா சொல்றேன். கால்ல கட்டிங்க அழுதியா இல்லையா? ஆமா அழுதேன். அவங்க அடி தாங்க முடியும் அழுதேன். யாரு அப்படி அடிச்சா ஒண்ணு? அப்ப அடிச்சா எவ்வளவு அடி வாங்கினேன் எனக்கு தெரியும். ஊரே தப்பு நடக்குதுன்னு தப்பு பண்ணு சொல்லல. நான் சொல்லல. நான் சொல்லல. நான் உன்னது பொண்ணுதான் எடுத்துட்டேன். கடைக்கு போனேன். போய் வேலைக்கு போய் இவங்க அம்மா கொடுத்தா வேலைக்கு போறேன். மாடி ஏற்றி வரேன். எங்க போய் மேட்டர் முடிச்சிட்டியா செக் பண்ணணும். அது என்ன எனக்கு வேணாம். செக் பண்ணு படுக்கும் போது போய் சொன்னாங்க சொல்ல முடிவு பண்ண மாட்டேன். எனக்கு பசங்க தான் எனக்கு வாங்க வேணாம். எனக்கு 100 சாதத்தை வேணாம். எனக்கு எங்க வீட்டு புள்ளி என்கிட்ட கொடுத்துருமா? சின்ன வயசுல தூக்கி போறது நீ மேல காரி முஞ்சி அடி என் புள்ள வதிய பேர புள்ள ஆயா குழந்தை அப்படியே தூக்கி அது போட்டு அனுப்பிட்டேன். சட்டலாதே அனுப்பிட்டு பேர புள்ள தூக்கி வந்தாண்டி நீ வந்து அடிச்சு அனுப்பிட்டாங்க. நாங்க எனக்கு வாயில பேச தெரியல. ஜூஸ் நடந்து தெரியல. நான் அப்பா பொண்ணு நானு. எங்க அப்பா வந்து இந்த நிலைமை வந்து எப்ப போயிட்டு இருப்பாங்க. எதற்கு இது பண்ணிருந்தோம் என்ன கொடுமை பண்றாங்க? பண்றேன் என்ன பண்ற தெரிஞ்சுக்கணும். எங்க போயிருப்பேன் எப்படி பேசுனாங்க மரியாதை கொடுத்தாங்க பாத்து பசங்களுக்கு வேணும். நீ சொன்னிய எனக்கு பெட்ரோல் விட்டு கொள்றது தேவை. உங்க ஆத்தா விட்டு போக கூடாது. உங்க அம்மா வீட்டுக்கு எந்த பம்சனுக்கு போக கூடாது. நல்லது கட்டு சண்டை போட்டு போட சந்தோஷமா போக கூடாது சொன்னீங்களா? எனக்கு பெட்ரோல் விட்டு கொளுத்தும் வேணாம். நான் தனியா ஒதுங்கிறேன். எனக்கு பசங்க தான் வேணும். தப்பு நடக்கிறதுல என் பொண்ணா இருந்தாலும் நானா இருந்தாலும் அவளை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும் நாட்டுல வாழவே கூடாதுன்னு சொன்ன ஒண்ணு கொளுத்துறன்னு சொல்லதானா என் புள்ள தாச்சா?
நீ சொன்ன மூக்குத்தி மனமுல மூக்குத்தி இல்லாத வந்து 850 ஏன் எல்லாம் போட்டு எல்லாம் வித்து வாங்கி தின்றாங்க. இன்னும் இவங்க பட்ட கால நான் அச்சு நடக்கிறேன். என் பசங்க ஒருத்தர் இருக்கு, நான் ஒருத்தர் யாரு பட்ட சம்பாதிச்சு கடை பொண்ணை கட்டி கொடுத்த காட்ட அடிக்கிறியா? என் மச்சனுக்கு என் பிள்ளை சின்ன பிள்ளை கல்யாணம் சொல்றேன் மேடம். எனக்கு அபாஸ் பண்ண ஐயா ஆச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லை ஐயா. அவங்க நீங்களே ஆட்டோமேட்டிக்கா பண்ணி போயிட்டு வரேன் மேடம். அப்படி அம்மா மூணு தான் பணத்தை போயிட்டு கேட்காது. அம்மாவுக்கு தெரியும். என்னத்தான் 3ஆவது பொண்ணு பெத்து வச்சு தாலாத்து மணிக்கு உனக்கு 2 பொண்ணு பெத்து வச்சா போதும், 3ஆவது பொண்ணு பெத்து நான் தான் இது ஆயிடும் தான் சொன்னேன். அவரு சொல்லிதான் போனேன், சொல்லாம போக மாட்டேன். சபரிமலை கிளம்பிட்டு மேடம். சபரிமலை கிளம்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஆஸ்பத்திரியில வராங்களே. உனக்கு கேட்கல, நீ இட்டு போவே இல்லை. இவதான் கூட வந்து கையெழுத்து போட்டாங்க. சமந்தரியா கையெழுத்து பண்ணோம். ரெய்செல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். நான் கேட்டதுக்கு அப்படி சொல்லல மேடம். இப்ப அந்த மேடத்துக்கு வந்து நம்பர் கூட இருக்கு. அவங்களே கூட்டிட்டு இவட வந்தா சொன்னாங்க கையெழுத்து போட்டா இல்லன்னு கேளு. சமந்தி தான் எதுவும் கையெழுத்து போடுவாங்க. நான் போய் பேசுறேன். என் கடல அழிச்சாங்க. நான் போய் சொல்லல. அவ்வளவுதான். நீ காலை பிடிக்கவே இல்ல. உன் புள்ள அடி தாங்க ரோட சிந்திச்சு ரோடே சிந்திச்சு. இப்போ வந்து 3 புள்ள பிறக்கலன்னு சொன்னாங்க பாரு. அதை விட்டுரு. எனக்கு 3 புள்ள உனக்கு பிறக்கல. கெட்டு போன அவன் சொன்னா பாரு. நான் கெட்டு போன போல பிள்ளை பார்த்தா என்ன வளர்ந்துக்கிறேன். ஆனா யாரும் என் பசங்க என் கூட்டு சின்ன புள்ளையில தூக்கி அந்த பால் குடிக்கிற குழந்தை நீ உனக்கு வளர்க்கத்து உரிமை கிடையாது. விட்டு நரிக்க அடிச்சு போயிட்டு குடும்பம் பண்ணா நரிக்க விட்டுவோம். நான் நாரகமா குடும்பம் பண்ண, நான் நாரகமா குடும்பம் நான் என்ன தப்பு பண்ணேன்? நிறைய படி அதை அடிக்க வந்துட்டானே. ஒரு காசு கேட்டா ஒரு தங்கச்சி போன் பண்ணாங்கன்னா காசு போனா இதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்ல. எப்படி அவ்வளவு வேணாம், எனக்கு தேவையில்ல. என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனைனா நேக்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் பிடிங்கி வாங்கி சாப்பிட்டாங்க. மாமியார் தொடப்பு கட்டையில் அடிப்பாங்க. அவன் கிணத்துல பிடிச்சி தள்ளுவான். எல்லாத்தையும் அனுசரிச்சுன்னு இருந்துட்டு அவளாலே முடி சாயல. பிள்ளைங்களை விட்டுட்டு வந்து பார்த்தாலும் மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு பிறக்காத பிள்ளை நீ கூட்டின்னு போடின்னு சொல்லிட்டான். பிறக்காத பிள்ளை அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்ட பிறகு பிள்ளைங்களை விட்டு வரும்போது ஒரு வாட்டி நான் சொன்னால் மூலையில் கட்டி வந்து பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிறோன்னு சொன்னான். சொல்ல பார்த்து சரி எங்களுக்கும் தெரியாது. தாய் தவப்பா அண்ணன் தம்பிலாம் தவப்பம் இல்லை. தாய் இருக்கிறவங்கலாம் சொல்லாத பேசாத 9 மாதம் வச்சிருந்து காப்பாற்றி வச்சிருந்தவுல இவன் வந்து கூப்பிட்டுதான் தனப்பச்சத்திரம் கூட்டோரில் வந்து நின்றுங்கன்னு இவன் பொம்பளை மாதிரி யாருக்கும் தெரியாது திட்டாலும் இட்டுன்னு வந்துட்டான். இட்டுன்னு வந்து குழந்தைங்க மூணில் கட்டிருக்குது. மூட்டில் நம்பி வந்துட்டேன். நாம வெறும் கட்டியும் வரல கிட்டியும் வரல. புள்ள நல்லா இருக்குது, குடும்பத்துக்கு போகணும்னு இட்டுன்னு போனோம். இட்டுன்னு போய் 4 மாதம் வச்சுருந்துட்டு நல்லா இவங்க 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டாங்க. கடன் வாங்கி வச்சுட்டு அந்த காரத்தை வந்து கடங்காட்ட கொடுக்கறதில்ல. 2 வருஷமா வேலைக்கு போகாத உட்காந்து துண்ணு மகளாச்சான். கடன் வாங்கி துண்ணுட்டு ஒரு குழந்தைக்கு அபாஷன் ஆச்சு, கல்யாணம் கரமாந்திரம் அவங்க ஜாதி ஜனத்துக்கெல்லாம் போய் இவ தான் கடன் வாங்கி தரணும். பிறந்த ஊரில் வந்துட்டா பாரு. எங்கள் அம்மா குடிக்காச்சு, நான் வரமாட்டேன், அவங்க கிட்ட என்ன இருக்கிற நகையெல்லாம் ஒழிச்சிடுவாங்க, நான் போட்ட சாத்தியம் அழிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அழிச்சிட்டாங்க. எங்களுக்கு இடம் ஒன்றா எங்கள் இடத்துல எங்கள் ஊரில் புறம்போக்கு இடத்த விட்டு வீடு கட்டினுக்கு விற்க வேலை செய்ய முடியாது. நான் ஒரு பிள்ளை வச்சுக்கிறேன் இருன்னு சொல்ல பார்த்து அந்த வீட்டில் இருந்துக்குன்னு அங்கே இருந்துன்னா 2 வருஷம் வேலைக்கு போவாத. அத்தி அதிகமாக கடன் வாங்கிக்கணும். கடன் வாங்கணுக்கிட்ட வந்து நின்று பதில் சொன்னால் அவங்ககிட்ட போயிட்டு வந்துட்டியா இப்படி சந்தேகம். காலம்புறா சந்தேகம் பிடிச்சி இவளும் ஒரு 10 வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. 10 வாட்டியும் வந்து இங்கே கொஞ்சம் வட்டி கட்டி கொஞ்சம் சமாளித்த பிறகு இவனை கடன் கேட்காத இருக்கும்போது அவங்க ஊரில் வாங்கி வச்சிருவான். அந்த கடத்துக்கு இவ்வளோ நாளாக உங்கள் ஊரில் அடிச்ச பிறகு கடன், இவ்வளோ நாளாக எங்கள் ஊரில் அடையும் சொல்லிட்டு வச்சிருக்குது. மீண்டும் அவள் அம்மா வீட்டுக்கு போனால்னா பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. மேடம் 9 மாதம் வந்து இந்த பொண்ணு இருந்தா மேடம். அப்போ இவங்க யாருமே வரமாட்டாங்க. எனக்கு ஃபோன் கூட அவங்க பேச மாட்டாங்க. கேட்டால் எனக்கு பேசலன்னு தான் சொல்லுவாங்க இவங்க. அப்புறமேட்டு இவன் வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்டையும் எங்கிட்ட தான் பேசுவாப்புல ஃபோனில். சரி நாம்பளும் வெறுத்தா எப்படி அன்றைக்கி இருந்தாலும் ஒன்றா கூடுற உறவாச்சே அப்படின்னு நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் முத்தி போயிட்டு 9 மாதம் லாஸ்ட்டில் வந்து ஃபோனில் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஃபோனில் பேசலை. இதேமாரி எழுத்து வீடு தான், அவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க, நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோம். எழுத்துல பேசின்னு இருக்கிறப்போ அவர் வந்து ஃபோனை கொடுன்னாரு. இவங்க அந்த அம்மா பொண்டாட்டிக்கிட்ட யாருக்கிட்டடா ஃபோனை கொடுக்க சொல்கிற அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். அவர் வந்து அசிங்கமாக அவளுங்கிட்ட தான் கொடு அப்படின்னாரு. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கோவக்காரு. எவ்வளோ பொறுமையாக சரி அன்றைக்கி இருந்தாலும் நம்ம உறவுக்காரனாச்சேன்னு எவ்வளோ பொறுமையாக பேசிட்டு இருந்தார். அவளுங்கிட்ட ஃபோனை கொடு போகிறாளுங்களே அப்படின்னாரு. பணம் காசு என்னைக்கு வந்தாலும் சம்பாரிச்சு என்னைக்கு வந்தாலும் கடன் அடிச்சுக்கலாம் மேடம். ஒரு கெட்ட சொல்லு நல்லதுங்களா நீங்களே சொல்லுங்க. ஆள் மாற்றி ஆள் ஃபோன் பண்ணுறது தலைவர் மாதிரி இவருக்கு வரல மாற்றி பண்ணாங்க மேடம். பண்ணாங்க மேடம். இப்பயே இருக்கு அந்த இந்த பொண்ணு ஏதோ சொல்றாங்களே இந்த பொண்ணை ரோட்ல வச்சு அடிச்சாங்க,
இந்த பொண்ணு கால் அது வந்து எங்க ஊர்ல இருக்கிறதால நாம அடிச்சு எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு இப்ப கேள்வி கேக்குறாங்க அப்புறம் அதுக்கு இருங்கம்மா கேள்வி கேட்பாங்க. என்னம்மா அந்த பிரச்சனை? அது வந்து அவங்க தான் மேடம் சொல்றாங்க. அந்த ஆனா ஊர்ல இந்த- நாங்க இருந்தா எங்களுக்கு தான் அந்த தெரியும். எங்க அந்த தம்பி ஊர் பொண்டாட்டி ஆளை எங்க வந்து நகர்ல நீங்க ஒரு ஆளை வச்சு கூப்பிட்டு விசாரிச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்காங்க மேடம். இவர்கிட்ட என்ன பிரச்சனை? குடிச்சிட்டு காசு வாங்கி வரலன்னு பிரச்சனை பண்ணுவாரு, பைக் வாங்கி தரலன்னு பிரச்சனை பண்ணுவாரு. அந்த பச்சை குழந்தை எப்படி தூக்கி நீ பார்த்த இல்ல உங்ககிட்ட தானே வச்சு இந்த தூக்கினா யார் நாங்களா தூக்கி போட சொன்னா நீ பிடிக்கணும் போயிட்ட. தூக்கி போட்டாங்க. நைட்டு வாட சொன்னா இல்லையா? நீ நேர்ல பாத்தீங்களா? இந்த தூக்கி போட்டாங்க, தூக்கி நான் எப்படி தூக்கி போடுறாங்க குழந்தைய? நீ எங்கம்மா மீனா 2 பொட்டை புள்ளிக்காடுனா அத்த நீ வரதங்காட்டி தம்பி நான் இதுன்னு 2 பாப்பாவும் குளப்பாட்டி தூக்கி போய்க்குது அத்தை கோயம்பேட்டுக்கு தான் தூக்கி போய்து அவங்க மாமியார் வீட்டுக்கு தந்துக்கிட்டு அக்கா கட்டுன்னு சொல்றா. மீண்டும் அந்த 2 குழந்தை தூக்கின்னு வரதான் நான் துண்மண்டை வாங்கி அந்த வயசு ஞாத்திக்கிழமை பாக்குற 10-11 மணி வரைக்கும் காணும். வெடிக்காம திங்கக்காம அன்னைக்கு ஞாத்திக்கிழமை முடிஞ்சு திங்கக்காம அன்னைக்கு காலையில வேலைக்கு கிளம்புறோம். அந்த பச்சை மண் அந்த பையன் அந்த 2 பொட்டை புள்ளிய தூக்கிக்கின்னு வரான். என்னடா எங்கடா தானா நீ குழந்தை தூக்கின்னு வர அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீங்க காப்பாத்தல 3 மாசம் ஆகுது. நீங்க வந்து எதனா என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? ஒரு பெரிய மனுஷன் நான் போக மாட்டேன். இந்த பொண்ணு குழந்தை தூக்கின்னு வந்து இப்ப 3 மாசம் ஆகுது. ஹாஸ்டல்ல சேர்த்தா முடியாதுன்ட்டு யாரும் என் பொண்ணை கொடுன்னு கேட்டா நாங்க எங்க பதில் சொல்றது? இப்ப இல்ல பண்றாங்க. எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். இப்ப 3 மாசம் ஆகுது. என் பேரன் பேத்தி நீ வந்தியா? ஒரு நாளாவது வந்தியா? பால் வாங்கி குடிக்கல, எண்ணெய் வாங்கி குடிக்கல. ஒரே ஒரு விஷயம் மேடம், இவங்களும் சரி அவங்களும் சரி அந்த குழந்தைய வளர்க்கல. இவங்க அம்மா எவ்வளவு வயசு இருக்கு மேடம்? இவங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கு? இவங்க அம்மாக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அவங்க வளர்க்க தகுமா 3 பசங்களை? பார்க்க போனா கூட அவங்க என்ன சொல்லுவாங்களாம், என் கூட வேலைக்கு வாடி, நாம சம்பாரிச்சு வாரம் வேணா காசை குத்துட்டு வந்துருவாங்களாம். இந்த தாய் பாசமே இல்லாத பண்ணிட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு. அந்த கேள்விதான் பண்ணது இவ்வளவு காரணம். ஊர்ல இருப்பேன் பொய்யே சொல்ல முடியாது மேடம். அங்க அப்படியே சொல்லிதான் அனுப்புனாங்க. அதெல்லாம் தாட்டிய மேலதான் வந்தது. நான் பாத்துக்கிறேன், நீ போடா களை கொத்துட்டு நடு போட இல்ல உங்க குழந்தை பார்த்து நிறுத்தினா நீ போட அம்மா கூட இல்ல அவங்க அதான் சொல்லுவாங்க. அவளால மாட்டாங்க கூட வர போன் பண்ணி பேச முடியாது. 1 வருஷம் போய் இருந்தாலும் மேடம் 7,000 நகை வித்து கூட தோணலாம். அதுல ஒரு கடன் அடையும் ஒரு கட்சி அடையணும். பீரோ நச்சுக்கு 2 மடக்கி இவங்க தங்கச்சி வீட்டுக்காரனும் இவனும் குழந்தை சொல்லுது, எத்தனை போய் ஆட்டோவில் போட்டு குடிக்கிறியா? எப்படியாப்பட்ட ஆளா இருப்ப நீ? இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன பண்றாங்க நீங்க சொல்லுங்க மேடம். அவங்க பொண்டாட்டி வேணும் கேக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி தான் முடிவு பண்ணும். இவங்க கிருஷ்ண பெட்ரோல் ஊத்தி மலையனூர் கோயில்ல காது மலையனூர் கோயில்ல காது குத்துறாங்க. என்னமா பழைய துணி போட்டு வச்சுக்கிறேன் இந்த வார்த்தை தான் கேட்டேன். அப்படியே வந்து அந்த எரிஞ்சு இந்த சாப்பாடு செய்யற கட்டி எடுத்து அப்படியே வயிற்றுக்கிட்ட எடுத்துன்னு வந்தாங்க. யாரு வயிற்றுக்கிட்ட? நீ செத்துட்டுன்னு சொல்லாமா? சாமி குழந்தைக்கு முடி எடுக்க அங்காளம மேல சொன்னா செத்து விட்டா உங்க கிட்ட கருமாந்த நாட்டுக்கார நீ கேட்கலாமா? நல்ல வார்த்தை பேசு. சாமி கோயில இந்த வார்த்தை பேச நான் சொன்னேன். என் பிள்ளைக்கு கொல்லி கட்டி எங்க எதிர்க்கே தூக்கும்போது நீங்க சொன்னீங்களா இல்லையா? பழைய துணி போனாதுக்கு நெருப்பு எடுப்பாங்களா? துணி போட்டு வச்சுக்கிறேன். எங்க மருமக சொன்னா துணியில நான் ட்ரெஸ் எடுத்து ஒரு வச்சுக்கிறாங்க. இந்த புது 10 மணிக்கு போன் பண்ணி மலையனூர் காலையில 10 மணிக்கு காது குத்துன ஒரே நைட்ல 10 மணிக்கு பொம்பளை நான் என்ன பண்ணேன் ஊட்டியில இருக்கிறோம். அப்படியே வந்து எங்க கையில வச்சுட்டு வந்து சேர்த்துன்னு வந்து செஞ்சோம். அப்ப சரி நாம அவசரப்பட்டு மொட்டை அடிச்சுட்டு நாங்க வரோம் அது முன்னான்னு சொல்லி கூப்பிடல. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா அவ இஷ்டம். நான் வந்து இட்டுன்னு வந்து வச்சுனுங்க. நாங்க அவ இஷ்டம் தானே? அவ இஷ்டமா? அவ இஷ்டம் தான். நீங்க வெளியே போங்க. நீங்க 2 பேரும் முடிவு பண்ணீங்க என்ன பண்ண போறீங்க? மேடம் எனக்கு ஒய்ஃபும் பசங்களும் பேசுங்க அவங்கள்ட்ட. எனக்கு ஒய்ஃபும் பசங்களும்
எனக்கு வேணாம், எனக்கு பசங்க தான், எனக்கு தேவையில்ல, எனக்கு வேணாம். எந்தையுமே தப்பு செய்து வாமா தப்பு செய்த மன்னிச்சுக்கோ எந்த ஏத்து வாயலாம். சந்தேகங்களை எனக்கு கூட பண்ண முடியாது. அப்ப போய் செக் பண்ணணும், தம்பிட்டு போனா செக் பண்ணணும், வேலைக்கு போனா செக் பண்ணணும். எனக்கு வேணாம் மேடம், என்னை விட்டு எனக்கு பசங்க இருந்தா போதும் எனக்கு, அவ்வளவுதான். இதுக்கு மேல உன்னை நம்பி 3 முறை வந்தேன், 4வது முறை சொல்ல அப்பா அம்மாவும் சொல்ல, எங்க அப்பா இல்ல அப்பா அம்மாவும் கூப்பிட்டு வந்து திருப்பி எல்லாம் சந்தேகம் வருது. வேணாம், சந்தேகம் கூட பண்ண முடியாது. தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், நான் போய் வாயிரம் சொல்லுவேன். தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யன்னு சொன்னா அந்த வாழ்க்கை வேணாம். எப்படி இப்போ வந்து இப்ப இட்டு போவேன் 4 மாசம் நல்லா 4 மாசம் திருப்பி சண்டை வரும். எதுக்கு வேணாம், உன்னால நீ அதான் சொல்றாங்களே, நான் என் பிள்ளைக்கு எத்தனை காலம் பண்ணுவேன், நீ பண்ணிக்கோ. நீ அப்படிலாம் சொல்லாத. எங்க அப்பா இருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்துருக்காது, எங்க அம்மா தெரியாது. அது தேவை சரி வேணாம். எனக்கு பசங்க இருந்தா போதும். எனக்கு அனுவாரமா செக் பண்ணணும். எங்க மாடி களவு கொடுத்துட்டு அதான் செங்கல் செய்யும். களவு கொடுத்து 5 6 3 மாடி எட்டு வந்து முடிவு பண்ண போயிட்டு முடிஞ்சிருச்சு, அவன் வேலை முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படிலாம் எப்படி அந்த வார்த்தை எனக்கு அப்படிலாம் வேணாம். எனக்கு சந்தேகம் குடும்பம் பண்ண முடியாது. அதான் எனக்கு என் பசங்க வேணும். எனக்கு பசங்க கூட வேற யாரும் இல்லை. நீ உனக்கு எத்தனை கல்யாணம் வேணா பண்ணலாம், உனக்கு குழந்தை போடுவோம். எனக்கு நீ ஒரு பொண்ணு கூட வச்சு 10 நாள் வச்சுட்டு அனுப்பிச்சேன். சித்தி வந்தாங்க, என் பசங்களே சொல்லிச்சுங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கல. சரி நம்ம விட்டு வந்துட்டோம், வச்சுக்கிட்டோம், நம்ம தேவையில்ல, அந்த வேலையே வேணாம். எங்க அப்பா என்ன இங்க வேண்டி வேலையில எப்பயோ மலை ஸ்டேஷன் போய் இது பண்ணிருப்பேன். இங்கிட்டு ஒண்ணு இல்லை, எங்கிட்ட ஒண்ணு இல்லை. நாங்க கை கஞ்சி, நீ வேலை செய்ய கஞ்சி, நீ 10 சொத்து இல்லை, 7 சாவரம் போட்ட ஒரு குண்டு மணிக்கு வைக்கல. சொந்த ஊர்ல நான் கடை வாங்குவேன், நீ வாங்க மாட்டேன். வாங்கினா இப்ப தங்கச்சி கேட்டா நீ போன் பண்ணி கேட்டா போன் பண்ணிட்டா வேலைக்கு போட சொல்லு. உனக்கு மட்டும் அப்பப்ப குடிக்க மாட்டேன், 4 நாளைக்கு வேலைக்கு போகுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் உனக்கு? 9,000 ரூபாய் சம்பளம். நான் ஒரு நாளைக்கு 350 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இந்த கேய் போக மாட்டேன் சொல்லி கேவே அவன் புடிச்சு வச்சு கூட போட்டு நான் பேர பசங்க ஏன் கண்டுவாரில் என்ன பசங்க எனக்கு எப்படி தான் வந்திருக்கோம். பசங்க பார்த்து 10 நிமிஷம் ஒரு 2 நாள் நல்ல தான் ஊருக்கு அனுப்புவாங்க. எனி தம்பி ஊருக்கு போதாரு. இப்போ வந்து தங்கச்சி வீட்டுக்கு இப்போ போனது வந்து எதுக்கு மலையை மட்டும் கையெழுத்து போட கொடுக்க போய் சொல்லிட்டு வந்தேன். அனுப்ப மாட்டேன்ட்டு எத்தனை தாண்டி போன் பண்ணுவாங்க. ஒரு புயல் காசு எடுத்துருங்க, 20,000 காசு எடுத்து எப்படி மேலே பண்ணுவாங்க? அது நாகரிகமா கண்ணா தானே அவங்க நாகரிகமா பேசுவாங்க. நீ வாங்கன்னு சொல்லு, உனக்கு வாங்க செலவு பண்ணல, உனக்கு மனுஷா சொல்லு. இப்ப நீங்க 2 பேரும் எப்படி ஒன்னா வாழ போறீங்க? எனக்கு வேணாம், எனக்கு சந்தேகம் குடும்பம் பண்ண முடியாது. எனக்கு பசங்க வேணும், எனக்கு பசங்க தான் எதிர்காலமே. எனக்கு விட்டா வேற இல்லை. உனக்கு இன்னும் 10 பொண்ணுங்க சொன்ன 10 20 பொண்ணும் கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன முடியாது நீ அது சொல்லாத. உங்க அம்மா வந்து சொல்லாத மேடம். கெட்டதே என் பசங்க என் கூட இருந்தா நீ சம்பாதிச்சு பண்ண வீட்டுல இருந்தா இந்த நிலவுக்கு வந்திருக்காது. வேலைக்கு போ சம்பாதிச்சு கொடு குடுக்கிட்டா சம்பாதிச்சு கொடுத்தது இல்லன்னு எல்லா பழக்கம். சரிப்பா தம்பி, அவங்க இருக்காங்க, நீங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறான்னு கூட்டிட்டு போங்க. ஒரு வார்த்தை நீ நல்ல முறையா வச்சுட்டால என்ன விட்டுரு, அவ்வளவுதான். நீ நல்ல முறையா இன்னும் எத்தனை பேப்பரும் கையெழுத்து போட்ட என்ன விஷயத்தின் தலையா இந்த மாதிரி விட்டுரு. பசங்க மட்டும் எனக்கு போகணும். எனக்கு பசங்க கிடையாது. நீ 10 பொண்ணு கல்யாணம் குழந்தை போடுற, எனக்கு இதுக்கு மேலே குழந்தை போடுறது. கேட்டா தப்பு பண்ண இந்த சொல்லிட்டு பாரு. அந்த ஒரு வார்த்தையில கேரக்டர் புரிஞ்சுக்கினேன். அவனுவா சாத்த ஒரு அடியே சத்தல. நீ வேணாம், தயவு செய்து வேணாம். இது வாழ்க்கையே வேணாம் எனக்கு. வாழ்க்கை எங்க அப்பா இருந்தா நீ உட்காந்து பேசிருக்கே மாட்டேன். நீ என்கிட்ட பேசாத, கன்ஃபியூஸே பண்ணாத. எனக்கு வேணாமா. ஏமா குழந்தை பெத்துக்கிறீங்க? இப்ப அந்த குழந்தைங்க கதி நான் என் குழந்தை செத்துட்டு 3 வருஷம் செத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நான் இப்ப சேகல விட்டான்ட்டு நான் பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு இட்டாங்க ஒழுங்கா இருந்தியா? இப்போ நீ இல்லையே இந்த ஏன் வரேன்? அதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்துதான் அச்சிரபாதத்துல இருந்தோம். இங்க இருந்து அதுக்கப்புறம் காசு கேட்டதுக்கு நான் எங்க வேலைக்கு போறேன்? எவ்வளவு தண்ணி கேள 3 பசங்களையும் பெத்து இப்ப இப்படி பண்றியம்மா. எப்படி அந்த வார்த்தை சொன்னியோ கெந்துரு பூச்சி உனக்கு 3 பெக்கல சரி அதான் விட்டு போயிடு. பசங்க என்னமா பண்ண? நான் பாத்துக்கிறேன், நான் வாழ்த்துக்கிறேன். இப்ப பசங்க நிலைமை யோசிச்சு பாரு. நல்லா படிங்க, அது நல்லா படிக்க. என் பையன் அதான் ஹாஸ்டல்ல கொண்டு விட்டியா? ஹாஸ்டல்ல நைட்டா எங்க வீட்டுல படிக்க. நீ எப்போ வர எப்போ தூக்குமோ தெரியாது. பசங்க பாதுகாப்பு நான் 3 ஷிஃப்டா சரி. இப்ப கேளு 3 ஷிஃப்டா வேலைக்கு போறேன். நைட் ஷிஃப்ட். அப்ப எப்படி பசங்களை பாத்துப்ப? அப்ப எப்படி அம்மா இருப்பாங்க, ஒரு ஷிஃப்ட் மாத்தி வருதுல்ல. அப்ப எதுக்கு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்ட? இப்போ வந்து உனக்கு பயந்து கட்டி விட்டேன். ஏன்னா பசங்க வந்து பொம்பளை பசங்க பாதுகாப்பா இருக்கும். நீ அப்பப்ப வந்து கூப்பிடுவா, அது ஓட வந்துடும்.
நான் போயிட்டா பசங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க பசங்க அப்பா இல்ல அப்பா இல்ல 100 வாட்டி சொல்றாருல உங்க அப்பா இல்லாத உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு அந்த பசங்களுக்கு அப்பா இல்லாம ஆக்குறியே மேடம் 3 பசங்க இன்னைக்கு வந்துச்சுன்னா நேரம் என்கிட்ட வந்து உட்காந்துருக்கு மேடம் 3 பசங்க. அந்த பையன் தப்பான பையன் மாதிரி தெரியல உங்களுக்குள்ள இந்த காசு மேனேஜ் பண்ண தெரியல கடன் வாங்கி அதான் மேடம் அப்ப நான் தப்பு பண்ணிருப்பேனா நீ தப்பு பண்ணலம்மா அப்ப சந்தேகம் முடிச்சு தப்பு பண்ணல அது ஏதோ ஏப்பா இப்படி இல்ல பண்ணல மேடம் நான் சந்தேகம் கண்டுபிடிக்க மாட்டேன் ரிப்போர்ட் சரி அவள்ட்ட சமாதானம் பண்ணு எனக்கு வேணே நான் ரிப்போர்ட் எழுதி பக்கத்துல கொடுத்துறேன். 10 ரிப்போர்ட் எழுதி கொடு இனிமே உன்னை நம்ப மேல வேணே வேணாம் எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வேணாம் வேணாம் தயவு செஞ்சு எனக்கு வேணே வேணாம் எனக்கு வேணே வேணாம் உட்காருமா தானே உட்காரு எனக்கு வேணே வேணாம் தானே உட்காரு நான் சொல்றது கேளு உன் பசங்களுக்காக நினைச்சு பாரு உன் அப்பா இல்லாம நீ இப்பவே இவ்வளவு வருத்தப்படுற பசங்களுக்கு அப்பா இல்லாம ஆக்க போறியா எனக்கு வேணாம் எனக்கு பசங்க அப்பா அம்மா 2 பேர் இருந்து வளர்த்தாதான் பசங்க நல்லா வளரும் இப்படி பசங்களை கஷ்டப்படுத்தாதே நான் மேடத்துல ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட் தயவு நல்ல செஞ்சு பையன்மா எனக்கு வேணாம் பாரு அந்த பையன் வந்து மன்னிப்பு கேக்குறாரு எனக்கு மன்னிப்பே வேணாம் எத்தனை மன்னிப்பு எத்தனை இதுவோ போய் வந்தா நான் மேடத்துல ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டு நீ வரேன் எந்த சொல்றேன். report அவங்க எதா இருந்தாலும் என் மேல நடவடிக்கை எடுப்பாங்க தப்புனா கூட தப்பு பண்ணாதே தானோ வேணாம் இல்ல தப்பு பண்ண ரைட்டே தான் இப்பதான் தெளிவா இருக்கிறேன் நான் சேத்துக்கு வந்து பார்த்து தெரியுது யார் அது எப்படி எப்படின்னு இப்ப இந்த அளவுக்கு போய் சொல்லி இப்படி பண்றேன்னா ஒண்ணு எத்துமே வச்சு என்ன பண்ணுவாங்க வேணாம் மேடம் எனக்கு வேணாம் உன் பசங்களுக்கு அப்பா தேவை பாட்டி தேவை அத்தை தேவை அவங்களுக்கு அதெல்லாம் பறிச்சிடாதே அவங்கள்ட்ட இருந்து நான் எது பெருகல எனக்கு பசங்க தான் போய் எனக்கு யாரும் வேணாம் உனக்கு வேண்டாமா பசங்களுக்கு வேணுமே பசங்க நான் வளர்த்துக்குவேன் அனுபவிச்சிட்டேன் எவ்வளோ அனுபவி காது ஆபரேஷன் பண்ணி காது தெரியல அடிச்சு அப்பே சொல்லிதான் கொடுத்தாங்க எவ்வளவு அடி வாங்கிக்கிறது தெரியுமா அதில் பசங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் காது ஒண்ணுக்கு 2 ஆபரேஷன் பண்ணி சொல்லிதான் கொடுத்தாங்க இன்னும் காது வரைக்கும் தெரியும் உடம்பு வேற சரியில்லை அந்த பாப்பா அதெல்லாம் சொல்லிதான் மேடம் காதை மட்டும் அடி மேடம் உடம்புல அடிக்க மேடம் காதை மட்டும் அடி மாட்டேன் மேடம் சத்தனா அதுல தலை எடுத்து காதை மட்டும் அடிக்க மாட்டேன் மேடம் உடம்புல அடிப்பேன் மேடம் காதை மட்டும் அடிக்க அதெல்லாம் சொல்லியே கொடுத்தாங்க மேடம் எனக்கு காலைல ஆபரேஷன் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் அதெல்லாம் எனக்கு முடியல மேடம் இந்த நீ இருக்கிற வேத்துல இப்படி தூக்குனா எப்படி 50 வருஷம் வாழ்ந்துட்டல்லம்மா வாழ்ந்துட்டேன் இவெல்லாம் திருந்துவா இதுக்கு மேல எனக்கு இப்ப போயிட்டு மேல பாரு அப்படி திருந்து மாட்டேங்க பொண்ணுக்கு என்ன வயசு பொண்ணுக்கு வந்து 7 வயசு சின்ன பொண்ணுக்கு 6 வயசு பையனுக்கு 4 வயசு மேடம் 3 குழந்தைங்க பெத்துக்க மட்டும் தெரியறது இல்ல இப்ப வேணாம் சொன்னா என்ன அர்த்தம் எல்லாரும் இப்படி பிரிஞ்சு போவேன்னா பசங்க என்ன வருதுமா நான் பாத்து பசங்க குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதுதான் வேற என்ன பண்ணறது தனியா இருந்த மட்டும் என்னமா அவ்வளவு எல்லாம் மோசமான பையன் கிடையாது அவரு சொல்லு எப்ப மாதம் தெரியாது வேணாம் ஆமாடி நான் அப்பா மாட்டேன் மேடம் நான் இதுமே போன செத்தாவும் போயிடும் ஒன்னும் ஆகாது உனக்கு ஒன்னும் எனக்கு வேணாம் மேடம் அவ்வளவுதான் எனக்கு வேணாம் நான் என்ன பாவானா நான் ரிப்போர்ட் எழுதி கொடுத்து போறேன் எனக்கு எந்த ரிப்போர்ட்டும் வேணாம் நல்ல மாதிரி வச்சு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தா கூட உங்க மொபைல் நம்பர் கூட போன் பண்ணி கூட இவ்வளவு தூரம் சொல்றாருலம்மா நான் வாழ போல மேடம் அவ இன்னொரு பொண்ணு கூட போறேன்னு நான் சொல்றாரு உன்னோட தானே வாழணும் கேக்குறாரு அப்படி போற பையனும் கிடையாது இல்ல மேடம் நானு ஏம்மா இப்படி பண்றீங்க ஏம்மா இவ்வளவு கோவம் ஏதோ தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது தப்பா பேசியிருப்பார் போல இருக்கு இன்னும் திருந்தி வாழறேன்னு சொல்லும் போது வாய்ப்பு கொடுங்க ஏன்பா அப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஏன்பா அப்படி பண்றீங்க அப்புறம் கொண்டாடிட்டு இப்படி கெஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க வேணாம் மேடம் எனக்கு தயவுசெய்து வேணாம் போல அம்மாடி நான் இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் என் பசங்க இருக்க மாட்டேன் வேணாம் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா தயவுசெய்து காதை விழுந்து வேணும் ஃபேமிலி பார்த்தவங்க நமக்கு பயமா இருக்குது நிஜமாவே உன் புருஷனோட வாழ வேண்டாமா உனக்கு உனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காதா பிடிக்கல எனக்கு வேணாம் பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கல என்ன பார்த்து பேசு அவரு பிடிக்காதா பிடிக்கல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு யாரும் சொல்லவில்லை ஒரு ஆள் கூட சொல்லு என் இஷ்டம் தான் எல்லாமே 9 வருஷம் வாழ்ந்துட்டியம்மா 3 புள்ள பெத்துட்டியே அப்ப திருந்தவங்க பண்ணிட்டேன் திரும்ப அதே போய் காலி பல வீடு தின்னாத்துக்கு இப்போ வந்து பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் சொல்லு இங்க பாரு என்ன பாரு வேணாம் வேணாம் போல வேணும் இங்க பாரு வேணாம் போன ஓடி இருக்க மாட்டாங்க கூட இங்க பாரு என்ன பாரு நல்லா குடும்பமா வாழலாம்லம்மா நீ தனியா வச்சுப்பியா பாட்டிட்ட எல்லாம் விடக்கூடாது பசங்களை குடும்பமா வீடு எடுத்து அவளை வச்சுக்கணும் தனி கொடுத்தனும் புரியுறதா இது பாரு மாமியார் யாரும் கூட இருக்க மாட்டாங்க நீ தனி கொடுத்தன பசங்களோட புருஷனோட
இங்க பாரு தனம், நீ சொல்றது புரியுது மேடம். என்ன வேணாம் மேடம். பாரு என்ன பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் நீ சொல்றேன். நல்லதுதான் மேடம் சொல்லு. சரி, எனக்கு நான் வேணாம். சொல்றது ஒரு விஷயம் கேளு. சொல்லுங்க மேடம். ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ், அப்புறம் நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். இங்க பாரு, உனக்கு தெரியாது மேடம். இப்ப இங்க என்ன இது பண்றாங்க, அப்ப மட்டும் எப்படி என்ன பண்ணுவாங்க எனக்கு தான் தெரியும். போய் என்ன போய் அடி என்ன வச்சிட்டாங்க. பண்ணுவாங்க? கொடுமை பண்ணுவாங்க. இதுக்கு மேல தான் இன்னும் இதுவா என்ன இருக்கும். குடும்பம் பண்ணுவாங்க? என்ன குடும்பம்? இத்தனை நாளைக்கு போயிட்டு வந்து இப்ப இவங்க வந்துக்கிட்டு எல்லாம் பேசுவாங்க. என்ன என்ன குடும்பம் பண்ணுவாங்க? இங்க பாரு, நீ உன் புருஷன் உன் பசங்க நீங்க மட்டும் தனி கொடுத்தனும் இருங்க. பாரு, ஒரு மாசம் பாரு, அதுக்கப்புறம் பிரச்சனை இருந்தா அப்புறம் நாங்க உங்களை கம்பல் பண்ணவே மாட்டோம். பசங்களுக்காக லாஸ்ட் சான்ஸ். நாளைக்கு பசங்க உங்ககிட்ட வந்து கேட்க கூடாது, ஏன் எங்க அப்பாவை எங்கள்கிட்ட இருந்து பிரிச்சேன்னு. அதுக்காக தேவை மேடம். நீ ஃபீல் பண்றல இப்போ உங்க அப்பா இல்லைன்னு, அந்த மாதிரி பசங்க ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? நாளைக்கு பொம்பளை பசங்க சொல்லக்கூடாது இல்ல, எங்க அப்பா இருந்தா நாங்க இந்த நிலைமைக்கு இருக்க மாட்டோம்னு. அப்படி ஒரு நிலைமை பசங்களுக்கு வச்சிடாதம்மா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கேளுமா. எனக்கு வேண்டாம் தனம், வேணாம் மேடம். என்ன நீ சொல்ல? நல்ல பொண்ணு இல்ல. நீ நல்ல பொண்ணு இங்க பாரு, என்ன பாரு, நான் சொன்ன கேப்பா இல்ல நீ? கேப்ப. ஆனா இப்ப வந்து யார் சொல்ல கேட்க மாட்டேன். எனக்கு வேணாம். நான் அனுபவிச்சிட்டேன். பயந்து பயந்து வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் எழுதி கூப்பிட்டு போறேன். பயந்து ஒரு பயந்து சான்ஸ் வாழ்க்கை. எனக்கு. ஐயோ நாடுமோ ஏதோ அவ பயப்படுத்தேன். முண்டையில பண்ணிட்டேன். என் பசங்க நானும் போயிடுச்சு. பசங்க கூட மாட்டேன் இல்லையா, அந்த சேர்த்து கூட போயிடுறேன். ஆனா வாழ மாட்டேன். எங்க அம்மா எங்க அப்பா கூட இல்ல, எங்க அம்மா கூட செத்துறேன். ஆனா பசங்களை அதான் விட்டு மேடம் மாட்டேன். சொல்ற மாதிரி ஒரு மாசம் கூட இருந்தாலும் ஒரு வாரம் இருந்து எனக்கு வேணாம் வேணாம். ஒரு வாரம் இருந்து பாக்க சொல்லுங்க. ஆத்தத்தை கலப்பாது. எனக்குமே காதலி ஏசில இருந்தா ஒண்ணு ரெண்டு வலி எடுத்து சொல்லு வேணும். நான் இவன் கொஞ்சம் தெளிவா இருந்தேன்னா இந்த அளவுக்கு இங்க உட்காரவே மாட்டேன். நான் ஒண்ணுக்கு 4 ஆப்ரேஷன் பண்ணி சொல்லுது. கிளம்பு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவ கொஞ்சம் சமாதானமாகட்டும், அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். ம்? சரி. பையனும் நல்ல பையனா தான் தெரியறான், மாமியாரும் நாத்தனாரும் நல்லவங்க. அவளே சொல்றா அவங்க கெட்டவங்கெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அவ பயப்படுறா, கிணத்துல தள்ளி விட்டுட்டாரு போல இருக்கு. அவளுக்கு அந்த பயம் இருக்கு. ரொம்ப வெகுளி பொண்ணா இருக்கா. இவங்க எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, கையங்களவெல்லாம் பிடிச்சிட்டோன்னு. ஆக்சுவலி அவ எதுவுமே பண்ணலை. அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது அவளை பிடிச்சி ஊருக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்தி அந்த பொண்ணு வேற வழி இல்லாம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கு. அந்த அந்த ரெனம் இன்னும் அவளுக்கு போல. அவ அதையே நினைச்சு வருத்தப்படுறா. மனசு வெறுத்து போயிடும்ல, தப்பு பண்ணாம ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சா எவ்வளோ அவமானம். வெகுளி பொண்ணு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை கொஞ்ச நாள் தனியா இருந்து அவ மறுபடியும் சரி புருஷனோட போய் வாழலான்னு முடிவு பண்ணலாம். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். எல்லாரும் இப்படி பிரிச்சு விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. பசங்க இருக்குல்ல, எல்லா குடும்பத்திலயும் தான் பிரச்சனை இருக்கு. பிரச்சனையே இல்லாம குடும்பம் பண்ண முடியுமா? இருக்கிறது பிரச்சனையை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பக்கம் விட்டு கொடுத்து காலத்தை தள்ள வேண்டியதுதான். இல்லை கொஞ்ச நாள் விட்டு மறுபடியும் பேசி பார்க்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.